சாயங்காலம் மாறினது. அப்போ தான் எனக்கு ஜான் சாலமன் நண்பன், எனக்கு 2 பேரும் தான் சேர்ந்து போவோம். அவர் அப்போஸ்தலர் சபைக்கு போவார், நான் சாராண்டவர் சபைக்கு போவேன். மாலையில் போகும்போது தான் நான் அங்கே அறிமுகமானேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஜெபத்துக்கு ஒழுங்காக போவேன், வெள்ளிக்கிழமையும் போவேன். அது இப்போ சபையில் இல்லை. அது இந்த வெங்கடாச்சலம் நாய் கல்மண்டம் போலீஸ் பின்னால் ஒரு மற்ற வீட்டில். நான் சொல்ல இந்த கருத்து கவனிங்கள், அந்த உழைப்புக்கேற்ற பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, உண்மையாக இருந்தால் மாலை வராது, உண்மையாக இருந்தால் மாலைகள் வர உயர் வராது. இதுதான் வரும். யோசேப்புக்கு என்னங்க அவமானம். அவ சொல்கிறா, என்னை இப்படி பண்ணிட்டான் இந்த ஆள். இந்த 37:21 இல்லைன்னா, இப்போ படிச்சிங்களே ஆதியாகமும், இது 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 சொல்லலைன்னா அந்த நிலைமை வந்திருக்காத. இவன் ஏன் போத்திபார் வீட்டுக்கு போகிறான்? போத்திபார் வீட்டுக்கு போயிருக்க மாட்டான். அவள் சொல்லியிருப்பாள் அது மாதிரி. இதெல்லாம் எங்கே ஆரம்பிச்சது? தன் சகோதரனுடைய துன்மார்க்கங்களை 11 பேர் கண்டுக்கலையே. சொல்லுங்க, 11 பேர் கண்டுக்கலையே. சொல்லுங்க, நீ மட்டும் ஏன் பேசுற? அதுக்கு தான் கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். துன்மார்க்கனை காணும்போது ஒருமித்து போகிறாய். நீ துன்மார்க்கனுக்கு பங்கு உண்டு இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அதனுடைய விளைவு களஞ்சியங்களை திறக்கிறவனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். சொல்லுங்க, அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்கிறேன். பொய் சாட்சி நிற்காது, மெய்யான சாட்சி என்னைக்குமே நிற்கும். சத்தமாக சொல்லுங்க, பொய் சாட்சி நாள் நிற்காது. சொல்லலாம், ஆணை பூனையாக்கலாம், பூனை ஆணையாக்கலாம், இட் நெவர் ஸ்டாண்ட். அங்கிருந்து ஒரு பழமொழி இருக்கிறது, போடுவீங்களா? லை ஆஸ் ஒன்லி ஒன் லெக். லை ஆஸ் ஒன்லி ஒன் லெக். எல்ஐஇ. பொய்க்கு ஒரே ஒரு கால். என்ன சொல்கிறாங்க? பொய்க்கால்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன அர்த்தம்? அது ஆடுறவன் கால, அது என்னது? அதே ஒரு கட்டைக்கால். லை ஆஸ் ஒன்லி ஒன் லெக். பொய்க்கு ஒரே ஒரு கால் தான். எவ்வளோ நிற்க முடியும்? ரொம்ப நேரம் நிற்க முடியாது. சொல்லுங்கள், ரொம்ப நேரம் நிற்க முடியாது. ரொம்ப நேரம் வண்டி ஓடாது. ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. மெய் சாட்சி என்பது நீதி, நியாயம். தேங்க்யூ. லை ஆஸ் ஒன்லி ஒன் லெக். மெய் சாட்சி என்பது நீதி, நியாயம், சத்தியம், கடமை, பொறுப்பு, உணர்வு. இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறீங்களா?